கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன், இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர், அதிசயம் நடக்கும். இப்பொழுது உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த நாளை மேன்மையுள்ள நாளாய் மாற்றப் போகிறார். சோர்ந்து போகாதீங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். சரியா? இன்றைய ஜீவாத்தின் வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 20 வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்துபட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு அவ்வளவு மிகுதியாயிருக்கும். பாருங்க, தேவ பிள்ளைகளே, யோசபாத்து விரோதமான அந்த கூட்டங்களை தேவன் அழிச்சு போட்டுட்டாரு. ஒருத்தரும் தப்பலை. அவங்க கொண்டு வந்திருந்த ஆபரணங்கள், ஆடைகள், தின்பண்டங்கள் எல்லாம் அங்கே கிடக்கிறது. இவர்கள் போய், யூத ஜனங்கள் போய் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறாங்க. எல்லாம் 3 நாளாக கொள்ளையிட்டு கூட முடியல. அவ்வளவு எதிராளிகள் எடுத்திருந்து பொருட்கள் இவங்க பக்கத்தில் வந்து சேருது. பாருங்க, பைபிள் சொல்லுது 3 நாளாக கொள்ளையிட்டார். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மிகுதியாய் தருவார். அவ்வளவு மிகுதியாய் ஆண்டவர் தருவார். நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. சில எதிரிகள் கையில் கூட உங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கலாமே. எதிரிகளை வீழ்த்தி கூட உங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாமே. உங்கள் ஆசீர்வாதம் வேறு யாருடைய கையிலையாவது போய் மாட்டி வராமல் இருக்கலாமே. நீங்கள் செய்கிற தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் ஆசீர்வாதம் முடங்கி போயிருக்கலாமே, கிடைக்காம. பயப்படாதீங்க, மிகுதியாய் கர்த்தர் தருவார். பேதுரு பாருங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்ட மீன் கிடைக்கல. ஏசப்பாடைய வார்த்தையின்படி வந்து வலையை வீசும் பொழுது மிகுதியான மீன்களை பிடித்தானாம். அவனுடைய படகை நிரப்பினான், கூட்டாளிகளை அழைத்தான், கூட்டாளிகளுடைய படகுகளை நிரப்பினான். மிகுதியான மீன்கள் கிடைத்தனால தான் தங்கள் படகும் நிரப்பப்பட்டு தன் நண்பர்களுடைய படகுகளும் கூட்டாளியுடைய படகு நிரப்பப்பட்டது. ஆண்டவர் அப்படி மிகுதியாய் தருகிறவர். ஆண்டவர் குறைவாய் கொடுக்கிற தெய்வம் அல்ல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்த போது கூட மீதி எடுக்கத்தக்கதாய் மிகுதியாய் அதை கொடுத்தார். மிகுதியாய் பெருக பண்ணார். உங்கள் வீட்டுக்குள்ள குறைவு இருக்குதா? சாப்பாடுக்கு குறைவு இருக்குதா? பணப்பற்றாக்குறை இருக்குதா? நிறைவில்லையா? கர்த்தர் மிகுதியாய் தரப்போகிறார். நீதி எடுக்கத்தக்கதாய் மேன்மைகளை தரப்போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. அவ்வளவு மிகுதியாயிருந்ததப்பா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவரே, கொள்ளை பொருட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராளி கையிலிருந்து கிடைத்தது. அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். இவர்கள் பாளையங்கள் நிரம்பட்டும், வீடுகள் நிரம்பட்டும். நன்மைகள் எங்கிருந்து வரணுமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். வேலையில் வரட்டும், தொழிலில் வரட்டும், வியாபாரத்தில் வரட்டும். தன் குடும்பங்களில் பரம்பரையாக வரவேண்டிய சில சொத்துகள், ஆஸ்திகள் முடங்கி கிடந்தால் அது உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதாக. இப்பொழுது பிசாசின் கட்டுகள் குடும்பங்களை விட்டு அழியட்டும். சாப கட்டுகள் அழியட்டும். வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஆசீர்வாத தடைகள் இப்பொழுது விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் எல்லா காரியத்திலும் செழித்து கர்த்தருக்கு சாட்சியாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.